ஒளியிலே தெரிவது தேவதையான்னு கேட்டா இந்த வயசுக்கு மேல யாரும் தெரிய மாட்டாங்க. என் பையன் தான் தெரியுறாரு இப்போதைக்கு. என்னங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் நான் தான் வந்துட்டு இந்த வெளிச்சத்திலேயே எழுதுடா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா சின்ன வயசுல நாங்கெல்லாம் அப்படிதான் எழுதியிருக்கோம். மேக்ஸிமம் ஈவினிங் ஆனா கரண்ட் போயிடும். அந்த டைம் பார்த்து நோட்டில் நிறைய பக்கம் எழுதணும். அந்த மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உட்காந்து முக்கி முக்கி எழுதிட்டு இருப்போம். அது விளையாடுறதும் இல்லாம அந்த குழாப்புல இப்படி கை உள்ளுட்டு விளையாடுறது அதெல்லாம் நடக்கும். இதுல இடையில அணைஞ்சு போயிடும். வீட்டுல திட்டு வாங்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த சீமெண்ணெய் ஊத்தின குழாப்பு இருக்கும். உங்க ஊர்ல இது என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அப்ப இங்க இப்போதைக்கு மெழுகுவர்த்தி தான் இருந்துச்சு. பத்த வச்சிருந்தோம். இதுக்கு நடுவுல அவனுங்க பண்ணுவானுங்க பாருங்க. அந்த பென்சில போட்டு சீவுன்னு சீவுவானுங்க. வாரத்துல 2 பென்சில் எல்லாம் தீந்துரும். அது எதுக்காக இப்ப சீவுவாங்கன்னு தெரியாது. அதுக்கும் எக்ஸ்ட்ரா 2 பென்சில எடுத்துட்டு போவாங்க. உட்காந்து எழுதுவாங்க. ஆனா அவன் அழகா எழுதுவான். எல்லாமே பண்ணிக்குவான். யூகேஜிக்கு என்ன இது ஸ்கில் இருக்கோ அது எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். இது இல்லாம அவன் வந்து லெஃப்ட் ஹேண்டு. எனக்கு வந்து ஒரு 3 வயசு அப்படிங்கிறப்பதான் எனக்கு அவன் லெஃப்ட் ஹேண்டுன்னே தெரியும். உங்க வீட்ல உங்க குழந்தைங்க இல்ல பெரியவங்களும் கூட இருப்பாங்க. யார் லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லுங்க. உங்க குழந்தைய வந்து எப்ப உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டுன்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா எங்க வீட்ல ஒரு பெரிய ரகளையே நடந்துச்சு. அவன் ரைட் ஹேண்ட்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது அவனுக்கு வரவே இல்ல. அவனுக்கு உங்க குழந்தைகளுக்கு எப்படி வருதோ அப்படியே விட்டுருங்க. அதுதான் நல்லதும் கூட. அதனால இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், சின்ன வயசுல நாங்க இப்படியெல்லாம் இருந்தோம். எழுதுன்னு சொல்லி. அவன் கடைசியா பேசுறது கவனிச்சு பாருங்க. அவனுக்கு இருட்டுனா நான் போய் பயம். சமைக்கிறேன், நீ எழுது. ஆ ஏன் இருட்டாகுது பயமாகுதா? சரி உட்கார், எழுது எழுது, நான் உட்கார்றேன். நான் இப்போ எஸ்பி